மிஸ்டர் எடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சுவாரஸ்யமான டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆட்களை கூட பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய தன்னம்பிக்கையிலிருந்து அவங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த ஒரு விஷயம் பாதிச்சிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடி எரைட்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏன் இந்த மாதிரி ஆகுது? ஸோ இது வெறும் உடலால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வியாதியா? இந்த ஒரு வியாதி உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்த எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழில் விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்றக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கப்படுது. ஏன் முதல்ல ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லை? அதுக்காக இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்குது? அந்த எந்த மாதிரி விஷயத்த அது கொடுக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாமா வேணாமன்றத நீங்களே இதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போது ஆண் விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொல்கிறோம். இதுக்கான ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் ஆண்களுக்கே இந்த விரைப்புத்தன்மையை அதிகமாக தருது. இது இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாக தருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது இந்த விரைப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நேச்சுரலான நிறைய மெடிசன்ஸ் எல்லா ஃபார்மசிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது என்ன அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அந்த மாத்திரைகளை உட்கொள்வதனால ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அதுக்கு உரிய ஒரு மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று தான் அந்த மருந்து எடுக்கணுன்றது இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்தும் அவ்வளோ இதெல்லாம் பண்ணியும் கூட நீங்கள் மருந்து எடுத்தாலும் இதோட சைடு எஃபெக்ட் ஒரு சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம இதை இயற்கையான முறையில் என்ன சாப்பிட்டா இதை ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம்? இல்லை சார், நான் இந்த மாத்திரை இல்லாமல் எடுத்துட்டு நிறைய வருஷமாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன், அப்போ கூட எனக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனை சொல்லக்கூடிய இந்த விஷயம் விரைப்புத்தன்மைன்றது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்களுக்கான மிக முக்கியமான பதிவு தான் இது. முதல்ல பார்த்த மாதிரி டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய முந்தைய வீடியோக்கள்லாமே சொல்லியிருக்கோம். ஒரு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அப்படின்றது எந்த தமிழ் மருத்துவத்தில் அது எது சாப்பிட்டா இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகப்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். அது ரொம்ப சாதாரணமாக ஒரு 5 பெட்டியில் கிடைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயமை சாப்பிட்டா என்ன நடக்குது? ஏன் இந்த வெந்தயமை சாப்பிடாம நம்ம வேற மருத்துவம் போகிறோம்? அந்த மருந்து என்ன பண்ணுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்காக வயாகரா மருந்துன்னு சொல்லக்கூடிய மொத்தம் 4 வகையான மருந்துகள் அதில் இருக்குது. அந்த மருந்துகளோட பேர்களை சொல்ல விரும்பலை. ஸோ அதோட ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வயாகரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த அந்த ஒரு எனர்ஜியும் அந்த விரைப்புத்தன்மையும் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வயாகரா சாப்பிட்டா என்ன நடக்குது? அது எதனால இந்த விரைப்புத்தன்மையை அத்தனை மணி நேரம் தூண்டி விடப்படுது? விரைப்புத்தன்மை அப்படியே இருக்குன்றதை நம்ம எனர்ஜி குறையாமல் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வயாகரா மருந்து உண்மையாகவே இந்த ஆண் விரைப்புத்தன்மைக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா, இது ஆண் விரைப்புத்தன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தே கிடையாது. இது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய லங்ஸில் இருந்து உங்களுடைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பல்னரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வால்வு அதுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் ஏதாவது அது ஸ்ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் அந்த இடத்துல அடைப்பு ஏற்படலாம். இல்லை அப்படின்னா அது ரத்தத்தையும் ஆக்சிஜனையும் ஹார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பைப் லைன். அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு அடைப்போ இல்லை அது சுருங்குதலோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை சரி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட மருந்து தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆஸ்பிரின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து மாத்திரைகளை இதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாத்திரையை உட்கொள்ளும் பொழுது அந்த வால்வை அது கொஞ்சம் பெருசு பண்ணிடுது. அதை பெருசு பண்ணுறது மூலயமா ரத்த ஓட்டம் ரொம்ப அதிக அளவில் அங்கே செலுத்தப்படுது.
எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகமான செலுத்தக்கூடிய வேலையை நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த வயாகராலையும் அதே மாதிரியான உள்ளுக்குள்ள காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் இந்த மாத்திரையை போட்ட உடனே உங்களுடைய ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள், இரத்த நாளங்களை விரிவடைக்கும் பெருசாக செஞ்சு ரத்தத்தை அதிகமாக அந்த உறுப்பை நோக்கி செலுத்தக்கூடிய வேலையை பார்க்குது. அந்த அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக செல்வதனால இந்த பைப்பும் நம்ம சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தை கொண்டு போகிற பிளட் வெசல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா பெருசு விரிவடைஞ்சிடும், தளர்வடைஞ்சிடும். அதனால வேகமாக ரத்த ஓட்டம் அங்கே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மருந்து எடுத்தோம் இதை வந்து விரிவாக்கம் பண்ணி ரத்த ஓட்டத்தை அங்கே செலுத்தி நீங்கள் வந்து இந்த விரைப்புத்தன்மையை கொண்டு வரது மூலயமா என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுக்கணும், ஹார்ட் பேஷண்ட் எடுக்கக்கூடாது, கிட்னி பேஷண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான காரணமாக நீங்கள் எனக்கு வயகாரெல்லாம் எடுக்கக்கூடாது சார், நேச்சுரலாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு வெந்தயம் சாப்பிட்டு இதை நான் பண்ணிக்கலாமான்னா, நீங்கள் வெந்தயம் சாப்பிடும் பொழுதே தாராளமாக அங்கே ரத்த ஓட்டத்தையும் அந்த டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனையும் இந்த சாதாரண ஒரு வெந்தயமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும், அது உற்பத்தி அதிகமாக பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் இந்த வெந்தயம் பண்ணும். ஆனால் உங்களுடைய அந்த ஆண் உறுப்புக்கு அந்த சத்துக்கள் அனைத்தும் போய் ஒழுங்கான முறையில் சேருதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது சேர்ந்து இருந்தால் நீங்கள் இத்தனை நாட்கள் வந்து இந்த ஒரு இதுக்காக வந்து மருந்து மாத்திரைகள் வந்து வாங்கி சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ எது அங்கே தடுக்குது, எதனால வந்து இதெல்லாம் பண்ணால் கூட எனக்கு வெறும் இதை எடுத்துக்கும் போது மட்டும்தான் அந்த விரைப்புத்தன்மை இருக்குது, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம அதை ரொம்ப கவனித்து அதை பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கும். உங்களுடைய பெல்விக்கை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ உங்கள் பெல்விக் மசில்ஸை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், இது உண்மையிலேயே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எப்படி பார்த்துக்கலாம். இது ஸ்ட்ராங் இல்லாமல் இறுகி போய் டைட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாத்திரை மருந்துகளை உட்கொண்டாலும் அந்த நேரத்துக்கு அதுக்கு வேலை செய்யுமே தவிர மற்ற நேரத்தில் எப்போவுமே வந்து அது வேலை செய்யாது. கடைசி வரையிலும் நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக இருக்க முடியுமே தவிர உங்களால் இயற்கையான ஒரு வாழ்வியல் முறையை வந்து கையாள முடியாது. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் இதை வெளியே சொல்ல வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து இது இருக்குது. இந்த நோய் வந்து வெறும் உடல் அளவில் மட்டும்தான் பாதிப்பு தருதான்றதை பார்க்குறத விட மனதளவுலையும் அவங்கள சுற்றி அவங்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து தள்ளக்கூடியது. இதுக்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய மன நிம்மதி வந்து சுத்தமாக இல்லாமல் அதை இழந்து ஒரு குடும்ப சூழ்நிலையே வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நோய் தான் இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறது. என்ன நினச்சிப்பாங்கன்னா ஆண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மனவிரக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உண்மையாகவே இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மனதளவில் பாதிப்பை தருதா, இதில் உடலளவில் பாதிப்பை தருதா, ஏன் வந்து இது வந்து உடலை தாண்டி மனது அளவில் வந்து பாதிப்பை தருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவின்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் இதை பற்றின நாலேஜ் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. இதை பொறுப்பாக எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு அப்படின்னு இருக்குது. ஏன் வந்து இவங்களுக்கு இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்களுக்கு ஏன் இது வந்து மனசளவில் பாதிக்கப்படுதுன்னா விரைப்புத்தன்மை இல்லாததுனால தன்னுடைய தாம்பத்தியத்தில் அவங்க வந்து நான் முழுமை அடையலை, அது வந்து ஒரு திருப்தி ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம அடிக்கடிக்கு கேட்போம். இங்கே வரவங்கள தான் சொல்லுவாங்க. பட் உண்மையாகவே வந்து ஆணுறுப்பை தான் அதிகமாக உங்கள் கலவையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து சந்தோஷம் அடையணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ன்ற ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0% தான். இது ஒரு நோயே இல்லை. நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரியான அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையே இல்லை. அதை தான் நம்மளுடைய தமிழ் கல்வியில் இந்த தாம்பத்தியத்தை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு முறையாக ஒரு கல்வியாக அதை படித்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுத்தமாக இது ஒரு நோயே இல்லாமல் ரொம்ப சர்வ சாதாரணமாக சரி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமைக்கு போகலாம். சரி சார், அதை கற்றுக்கூடிய வாய்ப்பு இல்லை, இப்போ நம்ம இதை வேறு மாதிரி எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த பெல்விக் மசில் அந்த மசிலை வந்து நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன்.
நம்ம எல்லாருமே வந்து பேண்ட் போடக்கூடிய பழக்கம் இருக்கும். அதை சுற்றி ஒரு பெல்ட் போடுவோம் இடுப்பில் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெல்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இடுப்பு பகுதி வந்து தொடங்க ஆரம்பிக்கும். அந்த இடுப்பு ஓரம் சரிங்களா 2 போன் இருக்கும். அந்த போன்ல இருந்து இப்போ சரியாக பார்க்க போனால் நீங்கள் பேண்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கெட் வந்து அங்கே கரெக்டாக வரும். இந்த பாக்கெட்டில் நீங்கள் கை விடுற இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஓரத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய கட்டை விரலால் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு கை விரல் அளவில் அழுத்தி பார்த்துக்கிட்டே கீழே வரைக்கும் வாங்க. உங்கள் தொடை வரைக்கும் கீழே வரைக்கும் வாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சைட்லேயும் ஃபஸ்ட்டு இந்த பக்கவாட்டில் 2 பக்கவாட்டிலையும் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை தொடையோட முன் பக்கத்தில் பண்ணுங்கள். உங்கள் தொடையோட பின் அந்த க்ளூட் மசில்னு சொல்லக்கூடிய பின் பகுதியில் இந்த பின் பக்கமாக இருக்கக்கூடிய பாக்கெட் சைட்லையும் அந்த சைட்லையும் பண்ணி பாருங்கள். அங்கே இல்லாமல் மதனமேடுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது உங்களுடைய ஆண் உறுப்புக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மிதமாக அப்படி நீங்கள் கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வலி வந்து ஏற்படும். இந்த வலி என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியாக அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்றதை ஊர்ஜிதப்படுத்துது. அப்போ ரத்த ஓட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம்? இந்த மசிலை தளர்வு பண்ணுறது மூலயமா தான் ரத்த ஓட்டத்தை கொண்டு வர முடியுமே தவிர நீங்கள் எத்தனை வருட காலம் மாத்திரை மருந்து எடுத்தாலும் அந்த டைமுக்கு மட்டும்தான் ரத்த ஓட்டம் அங்கே போகும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண் உறுப்பு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மறுத்து போன சென்சேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். இவங்க வந்து படுத்து உறங்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது மல்லாக்க பார்த்து படுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆன் த பேக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி மல்லாக்க பார்த்து படுக்கும் பொழுதும் அந்த தொடையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து சில இடங்கள் வந்து மறுத்து போன மாதிரியான ஒரு சென்சேஷன் தரும். அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரத்த ஓட்டம் அங்கே போகிற பாதை வந்து ரொம்ப குறுகிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த மாத்திரைகளை பயன்படுத்துறதுனால இன்னுமே அது வந்து பாதிப்புக்குள்ளாகும். அப்போ இதுக்கான 2 புள்ளிகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று நீங்கள் வெந்தயம் சாப்பிட்டு ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துடுவீங்க. அப்புறம் ஜிங்சன்னு சொல்லக்கூடிய நிறைய இடத்துல வந்து அந்த வேர் வந்து கிடைக்குது. அதுக்கான நிறைய அமேசான் அந்த மாதிரி எல்லாமே நிறைய இடத்துல கிடைக்குது. நீங்கள் அதெல்லாமே வாங்கி அதுக்கு கஷாயம் வச்சு உட்கொள்ளலாம். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 புள்ளிங்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா அங்கே ரத்த ஓட்டமும் கரெக்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கான விரைப்புத்தன்மையை ஒரு 1.5 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ்க்குள்ள இயற்கையான முறையில் அதுவே வந்து விரைப்புத்தன்மை அதிகமாகிறத வந்து நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம். அது எப்படி சார் இயக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொப்புல இருந்து 10 விரல் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். இந்த 10 விரல் வந்து அவங்களுடைய உடம்புக்கு அவங்களுடைய விரல் சைஸ் தான் சரிங்களா. அப்போ தொப்புள் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குன்னா தொப்புள் மேலே இருந்து இப்படி வச்சுருவீங்க. இது 4 விரல் கீழே ஒட்டி ஒரு 4 விரல் வைப்பீங்க. அடுத்த கையை எடுத்து 2 விரல் வைப்பீங்க. ஸோ 10 விரல். இந்த 10வது விரல் படுற இடத்துல தான் அந்த புள்ளி இருக்குது. ஸோ உங்கள் வயிறுலேருந்து சென்டராக வயிறில் வைக்கிறீங்க. 8 விரல் வச்சுட்டீங்க. 2வது விரல் கீழே வச்சிங்க அப்படின்னா 10 விரல் வந்துடும். உங்களுடைய வலது கையோ இடது கையோ இந்த மாதிரி இந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய இது வந்து கொடுங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த இந்த இடம் வந்து உங்களுடைய தொப்புள் மேலே இருக்கும். இது மாதிரி தொப்புளில் இருக்கணும். இது உங்களுடைய அடிப்பாகம் வயிறு அப்படின்னா தொப்புள் மேலே வச்சுட்டு அந்த 10வது விரல் படுற இடத்துல இந்த விரலை இந்த கையை அப்படி வச்சு உள்பக்கமாக இப்படி அழுத்தி ஒரு 3லேருந்து 5 தடவை ஒரு நாளைக்கு காலை ஒரு 5 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இரவு படுக்கும்போது ஒரு 5 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2வது புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் கட்டை விரல். 2 கால்கள்லையுமே இது இருக்குது. 2 கால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் கட்டை விரல் அதாவது காலோடைய வெளிப்புறம்னு சொல்லக்கூடிய இடம் கட்டை விரல் இருக்கக்கூடிய இடம். இது கட்டை விரல்னா நினச்சிக்கோங்க. இந்த கட்டை விரல் ஓரமாக இப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் கிட்ட ஒரு முட்டி இருக்கும். அந்த முட்டியும் உங்களுடைய பாதமும் இதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து உங்களுடைய ஆணுறுப்பை தூண்டக்கூடிய ஒரு புள்ளி. அந்த புள்ளியை நீங்கள் கையை வச்சு ஒரு 21 முறை அழுத்தம் கொடுத்துக்கோங்க. 2 கால்லையுமே வந்து 21 முறை வந்து காலையும் சரி நீங்கள் மதியமோ இரவோ ஏதோ ஒரு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை பண்ணுறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய விரைப்புத்தன்மை வந்து 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளாரவே அதிகமாக வந்து இயற்கையான முறையிலேயே வந்து அந்த விரைப்புத்தன்மை வந்து கூடுதலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இயற்கையான முறையை பயன்படுத்தி பயன்பெறுங்க. இயற்கையான முறையில் நல்ல முறையில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.